தலைவருக்கும் இங்கே வருகை தந்திருக்கின்ற அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்கள், மாகாண சபை உறுப்பினர்கள், காணா போனோர்களுடைய உறவுகள், உங்கள் அனைவருக்குமே வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இந்த காணாமல் போனோர்களுடைய இந்த போராட்டம் நான் நினைக்கின்றேன் 4 வருடங்கள் கடந்தும் நாங்கள் இந்த வடமாகாணத்தில் குறிப்பா வவுனியா, கிளிநொச்சி, யாழ்ப்பாணம் போன்ற இடங்களில் தொடர்ச்சியாக நாங்கள் இந்த போராட்டத்தை செய்து கொண்டிருக்கின்றோம். அரசாங்கத்தை பொறுத்தவரை இந்த காணாமல் போனவர்கள் உயிருடன் இருக்கிறார்களா இல்லையா என்ற பதிலையாவது குறைஞ்சபட்சம் இந்த காணாமல் போனவர்களுக்கு அரசாங்கம் சொல்ல வேண்டிய ஒரு தேவையும் கடமையும் இருக்கிறது. வடமாகாணத்தில் இதுவரைக்கும் நான் நினைக்கின்றேன் 4000க்கும் மேற்பட்ட எங்களுடைய தமிழ் உறவுகள் காணாமல் போயிருக்கிறார்கள். இவர்களுக்கு என்ன நடந்தது என்பதை அரசாங்கம் வெளிப்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. ஒரு போரொன்று நடந்து முடிந்ததுக்கு பிற்பாடு அந்த போரில் எவ்வளவு பேர் காணாமல் போயிருக்கிறார்கள், உயிரிழந்திருக்கிறார்கள், காயப்பட்டிருக்கிறார்கள், சொத்துக்கள் அளிக்கப்பட்டிருக்கிறது என்ற விவரங்களை இந்த அரசாங்கம் இந்த நாட்டு மக்களுக்குமோ அல்லது சர்வதேச சமூகத்துக்குமோ இதுவரைக்கும் இந்த அரசாங்கம் தெளிவுபடுத்தவில்லை. அரசாங்கத்தை பொறுத்தவரை இந்த விடயங்களை கண்டுபிடிப்பதற்கு சர்வதேச விசாரணை தேவையில்லை. இது உள்நாட்டிலே இதை தீர்க்கலாம் அல்லது உள்நாட்டுக்குள்ளே விசாரணை நடத்தலாம் என்று இன்றைக்கு ஜனாதிபதி உட்பட அமைச்சர்கள் இன்றைக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இந்த 4 வருடங்கள் கடந்தும் இந்த காணாமல் போனவர்களுக்கு என்ன நடந்தது, யார் இருக்கிறார்கள், எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்ற தகவலை இந்த வரையும் இந்த அரசாங்கம் சொல்லவில்லை. ஆகவே இந்த உண்மையை கண்டறியும் வரைக்கும் நாங்கள் மக்களுடைய பிரதிகள் என்ற அடிப்படையில் இந்த காணாமல் போனவர்களுக்காக தொடர்ச்சியாக நாங்கள் குரல் கொடுக்க வேண்டியது எங்கள் ஒவ்வொருவருடைய தலையாய கடமை. ஆகவே இந்த போராட்டம் இதோடு ஓயாது. இது இன்னும் தொடர்ச்சியாக நாங்கள் இந்த போராட்டத்தை செய்ய வேண்டி இருக்கிறது. ஆகவே நாங்கள் ஒரு பாரிய அளவில் ஒரு ஜனநாயக போராட்டத்தை செய்வதற்கு எங்களுடைய கட்சிகளுக்கு இடையில் இருக்கக்கூடிய சகல கட்சிகளும் எங்களுடைய நோக்கங்கள் அல்லது கட்சிகளுக்கு இடையில கருத்து வேறுபாடுகள் அல்லது கொள்கை முரண்பாடுகள் இருந்தாலும் கூட நாங்கள் இந்த மக்களின் இந்த உண்மையான இந்த மக்களின் விடுதலைக்காக அனைத்து அரசியல் கட்சிகளும் ஒன்றுபட்டு நாங்கள் செயல்பட வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. ஆகவே அந்த மக்களின் தேவைகளுக்காக நாங்கள் ஐக்கியப்பட்டு இந்த காணாமல் போனவர்களுக்காகவும் அரசியல் கைதிகளுடைய விடுதலைக்காகவும் இன்றைக்கு இந்த நில அபகரிக்கப்படுகின்ற அந்த முக்கியமான விடயங்களுக்காகவும் நாங்கள் பாரிய அளவில் இந்த ஜனநாயக போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டியிருக்கு. அதோடு சேர்ந்து ஒரு நிரந்தரமான அரசியல் தீர்வுக்காக நாங்கள் எல்லோரும் ஐக்கியப்பட்டு குரல் கொடுக்கிறதன் ஊடாகத்தான் நாங்கள் எங்களுடைய நோக்கத்தை அடைய முடியும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.